அன்ரிஜிஸ்டர்ட் எப்படியுமோ மயில் வந்து இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்கன்ட்டு எல்லாரும் மயில் மேலே கோவப்படுறாங்க. ஆனால் மயிலும் அவங்களுடைய அம்மாவும் உண்மையிலே வந்து மயில் கன்சீவாக இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் மயிலுடைய பேச்சும் அவங்களுடைய அம்மா பேச்சுமே யாரையும் கேட்கறது கிடையாது. சரவணன் இருந்துட்டு இனிமேல் எனக்கு நீ தேவையே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதி இருந்துட்டு மயில் நாங்கள் எவ்வளோ ஆசைகளோடு கனவுகளோடு இருந்தோம், ஒரு குழந்தைய வீட்டு பருப்போதுட்டு சரவணன் எந்த அளவுக்கு தாங்கினாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாசமாக தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்த மறைக்க உனக்கு மனசு வந்தது? அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, போது நிப்பாட்டுன்றாங்க. இது ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல வேண்டாம், இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கு, இனிமேல் எங்கள் வீட்டில் நீ இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாதுன்ற ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிட்டுன்றாங்க. அத்தனை எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கேட்காம மயிலை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. மயிலும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க போது, சரவணன் மயிலும் 2 பேருமே ஒட்டுமொத்தமாக பிரிய போகிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.